வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இது பட்ஜெட் பற்றிய உங்களின் ஒருவன். பட்ஜெட்டுக்கு முன்னாடி நீங்க போட்ட ட்வீட்டே நேஷனல் நியூஸ் ஆயிடுச்சே. ஒன்றும் இல்லை, பட்ஜெட் லோகோவை வெளியிட்டிருந்தேன். மொழிக் கொள்கையில் நம்ம எந்த அளவுக்கு உறுதியாக இருக்கோம்னு காட்ட அதில் ரூன்னு வச்சுருந்தோம், அவ்வளவுதான். ஆனால் தமிழை பிடிக்காதவங்க அதை பெரிய நியூஸ் ஆக்கிட்டாங்க. ஒன்றிய அரசுக்கிட்ட 100 நாள் வேலை திட்டத்துக்கான சம்பளத்தை தாங்க, பேரிடர் நிதி தாங்க, பள்ளி கல்வி நிதியை விடுவீங்கன்னு தமிழ்நாடு சார்பாக 100 கோரிக்கை வச்சுருப்பேன். அதுக்கெல்லாம் பதில் பேசாத ஒன்றிய நிதியமைச்சர் இதை பற்றி பேசியிருக்காங்க. அவங்களே பல பதிவுகளில் ரூனு தான் போட்டிருக்காங்க. ஆங்கிலத்துலேயும் எல்லாரும் ருப்பீஸை சிம்பிளாக ஆர்எஸ்ன்னு தான் எழுதுவாங்க. அதெல்லாம் பிரச்சனையாக தெரியாதவங்களுக்கு இதுதான் பிரச்சனையாக தெரியுது போல். மொத்தத்தில் இந்திய அளவில் நம்ம பட்ஜெட்டும் இட்டு தமிழும் இட்டு. பட்ஜெட்டுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க? முதலமைச்சருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவில் நோபல் பரிசு பெற்ற எஸ்தர் டப்ளோ, அறிஞர்கள் ரகுராம் ராஜன், ஜான் தீரேஸ், அரவிந்த் சுப்பிரமணியன், நாராயணன் போன்றவங்க நிறைய ஆலோசனைகளை வழங்கினாங்க. மறுபுறம் அடித்தட்டு மக்கள்கிட்டையும் அவங்களோட தேவைகள் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லை, மற்ற மாநிலங்கள்லேயும் நாடுகள்லேயும் மக்கள்கிட்ட நல்ல ரீச்சான திட்டங்கள் என்னன்னு பார்த்து அதை நம்ம மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வரணும்னு முடிவு பண்ணோம். இதுக்காக பல நாட்கள் தலைமைச் செயலகத்தில் மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை அமைச்சர்கள் அதிகாரிகள் கூட உட்கார்ந்து பேசித்தான் இந்த பட்ஜெட்டை தயாரித்தோம். இந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு நெருக்கமான அறிவிப்பு எது? எனக்கு எல்லாமே நெருக்கமானது தான். மக்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிக்க சோஷியல் மீடியாவில் அவங்க போட்ட பதிவுகளை பார்த்தேன். ஸ்கர்லட் விம்னல் என்ற ட்விட்டர் ஐடி பெண்கள் பாதிப்புக்குள்ளாகிற கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்புக்கான மருந்தை அரசே இலவசமாக தரணும்னு என்னை டேக் பண்ணியிருந்தாங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்த நினச்சிருந்தோம். இப்போ இந்த பட்ஜெட்டில் அதுக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, டாக்டர் நிகிதா மெஹ்ரா என்பவரும் ஃபென்டாஸ்டிக் நியூஸ்னு சொல்லி நன்றி தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் தெலுங்கானாவில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிற பணிகளில் திருநங்கைகளுக்கு வாய்ப்பளிக்க போகிறதா ஒரு செய்தியை பார்த்தேன். தமிழ்நாட்டிலையும் இப்படி செயல்படுத்தலாம்னு முடிவெடுத்தோம். அதன்படி ஊர்காவல் படையில் திருநங்கைகளையும் ஈடுபடுத்துகிற அறிவிப்புக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. எதிர்கட்சிகளோட விமர்சனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருந்தால் அதை நம்ம பரிசீலிக்கலாம். ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறதுக்காகவே சிலர் சொல்கிறது அரசு மேலே இருக்கக்கூடிய வன்மம் மட்டும்தான் தெரியுது. உருப்படியாக அது எதுவும் இல்லை. இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருக்கோம் என்பதற்கு சில எடுத்துக்காட்டுகளை ஆதாரபூர்வமாக சொல்ல விரும்புகிறேன். 2011 2016 வரைக்கும் நம்முடைய கடன் வளர்ச்சி என்பது 108 விழுக்காடு. இதுவே 2016 2021 128 விழுக்காடாக அதிகரிச்சுது. ஆனால் நம்ம திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இப்போ வர 93 விழுக்காடுன்னு இதை குறைச்சிருக்கிறோம். கடன் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கா? எந்த வகையில மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு தனித்துவமா இருக்கு? தமிழ்நாட்டுடைய கடன் கட்டுக்குள்ளே இருக்குன்னு அண்மையில் வெளியான பொருளாதார ஆய்வறிக்கையும் தெளிவுபடுத்தியிருக்கு. கடன் வாங்காத அரசுன்னு எதுவும் இல்லை. அப்படி வாங்குகிற கடனை முறையாக செலவு பண்ணுறோமா என்பது தான் முக்கியம். அந்த வகையில் எதிர்கால தலைமுறைக்கான முதலீடாக தான் திராவிட மாடல் அரசு கடன் தொகையை செலவு பண்ணியிருக்கு. அதனால தான் எதிர்க்கட்சிகளோட அர்த்தமற்ற விமர்சனத்தை வல்லுநர்களும் நாளேடுகளின் தலையங்கங்களுமே தவறுன்னு ஆணித்தரமாக சொல்லிட்டாங்க. பட்ஜெட் முடிஞ்சிச்சு, அடுத்ததா என்ன பிளான்? இப்போ அறிவித்ததெல்லாம் உரிய காலத்தில் நடைமுறைப்படுத்த அமைச்சர்களை அதிகாரிகளை முடுக்கி விடுறது தான் உடனடியாக என்னுடைய அடுத்த வேலை. அது மட்டும் இல்லை, ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கீடுல ஓர வஞ்சனை, அதை பற்றி நாம் குரல் எழுப்புறதா நாடாளுமன்ற தொகுதி குறைப்பு என்ற ஆபத்து. இப்படி நம்ம மாநிலத்துக்கான நிதிக்கும் நீதிக்கும் போராட வேண்டியிருக்கு. அதையும் பார்க்கணும். 2030ஆம் ஆண்டுக்குள்ளே தமிழ்நாட்டை $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தணும். தமிழ்நாடு எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும்.
என்கிற இலக்கை அடையணும். இப்படி நிறைய பணிகள் இருக்குது. அதனால் ஓய்வே கிடையாது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.